சட்டப்பேரவையில் கடந்த 18ஆம் தேதி நடந்த நிகழ்வுகளுக்கு யார் காரணம் என்று கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்திருக்கிறார். எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு பன்னீர்செல்வம் அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு யார் பொறுப்பு? அதிமுக உறுப்பினர்களா, திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களா, சபாநாயகரா? அன்று நடந்த சட்டமன்ற நிகழ்வு குறித்து எதிர்க்கட்சி தலைவரே வருத்தம் தெரிவித்திருக்கிறார். ஸோ அவங்க தான் காரணம்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, ஏதோ சம்பவம் நடந்திருக்குது. நீங்க தான், நாங்க வெளியில இருந்தோம், நீங்க உள்ள இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதிமுக உறுப்பினர் என்ன செஞ்சாங்க, திமுக உறுப்பினர் என்ன செஞ்சாங்க, சபாநாயகர் என்ன செஞ்சாங்க? நாங்கள் எங்களுடைய கருத்தை எங்களுடைய இருப்பிடத்திலே இருந்து கொண்டு தான் வலியுறுத்தி கொண்டு இருந்தோம். அவர்கள் தங்களுடைய கருத்தை அவர் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் இருப்பிடம் சென்று வலியுறுத்தினார்கள். இல்ல, என்னை அடித்து துன்புறுத்தி சட்டையை கிழித்து உதைத்து வெளியில இருந்து காவலர்களை வரவழைச்சு இவ்வளவு அட்டகாசம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் சரியா? இல்லை, அவர் ஸ்டேட்மெண்ட் சரி அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுக்குற ஆதாரங்கள் இருக்கிறது இல்லை. முதல் நாள் இரவே காவலர்களுக்கு நீங்கள் உங்களுடைய யூனிஃபார்ம் போட்டுக்கொள்வதோடு கூடுதலாக ஒரு யூனிஃபார்ம் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. ஸோ சட்டமன்றத்தில் தவறு நடந்ததற்கு காரணம் சபாநாயகர் அல்லது அதிமுக அரசு அப்படி கொள்ளலாமா? இல்லை, காரணம் என்று சொல்ல முடியாது. அதை அங்கே உள்ளே புகுந்த சில பேர் மாற்று உடையில் ஏற்கனவே இருந்த காவலருடைய உடையை அணிந்து கொண்டு சில உயர் காவல் அதிகாரிகள் உள்ளே இருந்த தகவல் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. ஸோ அவங்க தான் பிரச்சனையை தூண்டினாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? உங்களுடைய சந்தேகம்? அவர்கள் கொஞ்சம் கூடுதலாக நடந்து கொண்டதனால் இந்த பிரச்சனையை உறுதியாக எழுந்தது. அவை காவலர்கள் போலீஸ் உடையில, அவை காவலர் உடையில் இருந்த போலீஸ்காரங்க அத்துமீறி நடந்து கொண்டார்கள். அத்துமீறி நடந்து கொண்டதை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்களே. திமுக அந்த மாதிரி அத்துமீறி நடக்கல. அது நடந்த கலவரத்தில் அதுக்கு எல்லாருக்கும் பங்கு இருக்கு.